Hello everyone. So happy good morning to everyone. Good morning da பசங்களா. ஒரே நிமிஷம். We will start it. ஸோ யாரா பசங்களா இருக்கிறதுலே வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர். ஏன்னா அதில் ரொம்ப ரொம்ப கம்மியான சம்ஸ் தான் இருக்குது. 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே சேர்த்துனா கூட கம்மியான சம்ஸ் தான் இருக்குது. ஸோ வி கேன் டூ இட் ரைட். ஸோ யாரா பசங்களா கைண்ட்லி ரிப்ளை டு மீ. ஸோ நம்மளோட ஒவ்வொரு லைவுக்கு கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் 2026 ஆல் இன் ஒன் லைப்ரரி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு கோர்ஸ் லிஸ்டாட்ட வரும் விச் இஸ் ஜீரோ ஃபீஸ் கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா ஸோ யூ வில் கெட் ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கான எல்லா வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப்ஸ். இனிமேல் வரப்போகிற லைவ்ஸோட பிடிஎஃப்ஸும் அதிலே தான் அட்டாச் ஆகும். ஸோ உங்களுக்கு வேற எங்கேயும் அட்டாச் ஆகாது. சரிடாம்மா. அண்ட் அதே மாதிரி தீமினல் பேட்சஸ்ல நீங்க என்ரோல் பண்ணலாம். ஸோ your தீமினல் பேட்ச் rupees is 2,999. 11, 12 ரெண்டும் சேர்த்து 2,999 தான். அண்ட் யூ கேன் பர்ச்சேஸ் திஸ் பசங்களா. ஐவிஎஸ்டி எக்ஸாம். இந்த ஐவிஎஸ்டி எக்ஸாம் எதுக்காக அப்படின்னா
ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஸோ இந்த ஐவிஎஸ்டி எக்ஸாம் வந்து நீட் ஜெயின்ற இந்த 2 கேட்டகரிக்காக ரொம்ப ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணணும், மார்க் டெஸ்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் ஃப்ரீ. இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஆஃப்லைனா ஆன்லைனான்னு கேட்கும். நீ வீட்டில் இருந்து எழுதுறேன்னா ஆன்லைன் கொடுத்துருங்க, இல்லைன்னா ஆஃப்லைன்னு கொடுத்துருங்க. சரியா? அண்ட் பசங்களா, ஹாப்பி டு அனௌன்ஸ் திஸ். இதை நான் நேற்றும் சொன்னேன், பட் இன்றைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வேதாந்தூவில் வந்துட்டு நீட்டில் இந்த டைம் பயங்கரமான ஒரு ரேங்க் எடுத்திருக்காங்க. ஆல் இந்தியா லெவல் ரேங்க் எடுத்திருக்காங்க, விச் இஸ் வெரி வெரி டஃப். ஏன்னா நீட் செகண்ட் அட்டம் எடுக்கும் போதே பாதி பேர் வந்துட்டு விட்டுட்டாங்க, அவங்களோட ஹோப்பே விட்டுட்டாங்க. பட் இங்கே பாதி பேர் வந்துட்டு நமக்கு ஜெயிச்சிருக்காங்க. கரெக்டாக அதே மாதிரி இல்லாமல் சாலிட் ஒரு ஜெய் லெவலில் போகும்போதும் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி 10th 12th சிபிஎஸ்சி ரெக்கார்ட்ஸ் தாண்டி ஐஎஸ்ஐலையும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட் படிச்சிருக்காங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் வெரி கிரேட் நியூஸஸ். அண்ட் ஐ ஹோப் இந்த மாதிரி ஒரு நியூஸஸை நீங்களும் அச்சீவ் பண்ணுவீங்க. அவங்களோட ஃபோட்டோஸும் இதில் வரும்னு நினைக்கிறேன். வரும்ல? ஸோ ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் ஏ இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் கொடுத்துருக்காங்க நம்ம செய்யல. ஸோ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆக்சுவலி நம்பர் ஆஃப் சப்செட்ஸ்னா என்னது? ஏக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு அதை வச்சு எத்தனை குட்டி குட்டி செட்ஸ் என்னால் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது. கரெக்டா? ஸோ ஏல எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும். கரெக்ட்? ஏ வந்து ஆக்சுவலி ஏல இருக்கிறவங்களாம் எத்தனை பேர்? ஏ வந்து ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் எக்ஸ். கரெக்டா? நம்ம எக்ஸ் டிபெண்ட் ஆன் ஆல்வேஸ் என். எக்ஸ் டிபெண்ட் ஆன் என். ஸோ அப்போ என் மாற மாற எக்ஸும் மாறுவாங்க. இதுதானே கதை. சரி, எண்ணுக்கு யார் யாரெல்லாம் போடுறோம்? 2 போடுறோம், நெக்ஸ்ட் 3 போடுவீங்க, நெக்ஸ்ட் 4 அண்ட் நெக்ஸ்ட் 5. ஸோ ஹவு மெனி வேல்யூஸ் ஆர் சப்ஸ்டியூட்டிங்? 2 3 4 5 4 பேர்த்தை நான் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதா இருக்கு. n is equal to 2 3 4 5. ஸோ விச் டென்ஸ் டு, அப்போ n ஆஃப் ஏ எனக்கு என்ன வரும்? நிச்சயமா 4 தான் வரும். 4 எலிமெண்ட்ஸ் தான் வருவாங்க. அது யாருன்னு கூட நீங்க எழுத வேண்டாம். சரியா? யாருன்னு கூட எழுத வேண்டாம். ஓகேவாடாமா? ஸோ தே ஆர் ஆஸ்கிங் தி நம்பர் ஆஃப் சப்செட்ஸ். And number of subsets ஒரு formula வந்து 2 raised to power n of a. So which is 2 power 4. 2 power 4 வந்து 16. என்ன பசங்களா? ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல தான் உனக்கு 2 மார்க்ஸ் அதிகமாக வரும், இல்லைன்னா லாஸ்ட் எக்ஸசைஸ். செகண்ட் எக்ஸசைஸ்லேருந்து உனக்கு 3 மார்க் கொஸ்டின்ஸ் தான் வரும். அண்ட் தேர்ட் எக்ஸசைஸ்லேருந்து மட்டும்தான் உனக்கு 5 மார்க்ஸ் வரும். ஓகேவாடாமா? ஸோ இப்போ என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு அண்ட் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கொடுத்துருக்காங்க. ஸோ என் ஆஃப் ஏ அப்படின்னா ஏவை நம்ம முழுசாக வரையணும். கரெக்டா? என் ஆஃப் ஏனா இது ஃபுல்லாக, இன்டர்செக்ஷன்றப்போ இது. ஓகே, they are asking this one. n of a intersection b னா என்னது? n of a intersection b னா இவன். ஓகே, இதோட காம்ப்ளிமெண்ட். இதோட காம்ப்ளிமெண்ட்னா திஸ் கிரீன் கலர். இங்கிட்ட இருக்கிறவங்க வருவாங்க, இங்கிட்ட இருக்கிறவங்க வருவாங்க. ஓகேவா? ஸோ அதில் ஏ கூட இருக்கிறவங்க, அதில் ஏ கூட மட்டும் இருக்கிறவங்க எத்தனை பேர்? ஒன்லி திஸ், ஒன்லி திஸ். இந்த ரீஜன் மட்டும்தான் இன்டர்செக்ஷனோட காம்ப்ளிமெண்ட்லேயும் இருப்பாங்க, ஏலையும் இருப்பாங்க. சரியா? ஸோ தேர் ஆஸ்கிங் ஒன்லி ஏ கேட்குறாங்க.
So this is question is what? N of A intersection B the whole complement intersection A அப்படின்றது N of only A டா. Okay. So N of A minus N of A intersection B. So that is 10 minus 3 which is 7. அவ்வளோதான். இட் இஸ் ஈஸி ரைட். ஸோ இங்கே நம்மளுக்கு தேவைப்படுறது இந்த 3 செட்டு. முதல்ல அதை கண்டுபிடிப்போம். ஸோ ஏ யூனியன் பி 1 2 3 4 5 and 6 intersection. They are asking symmetrical set. அப்படின்னா 1 and 2 and 5 and 6. சரியாடாமா? So that's it. So they are asking this one. அப்போ N of A union B, A intersection B, A this one. Formula என்னது? N of A union B intersection and difference. So அப்போ 6 into 4 into 2. So your answer is 24, not 24. $48. Okay, Adama. So your answer must be 48. And இந்த பையை பொறுத்து நம்ம பவர் செட் எழுதுறோம். ஸோ இப்போ இதோ n of pi. n of pi தெரிஞ்சா 1. அப்போ n of power set of pi என்ன வரும்? It is 2 power 1 which is 2. Sorry. 0, 0 and this is 1. You know, n of இது நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம். என்னென்ன 1 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ n of power setல எத்தனை பேர் இருப்பாங்களே? 2 raised to power 1 which is 2. Again, n of power of set which is equal to 2. அப்போ n of power of 5 என்ன வரும் நம்மளுக்கு? 2 power 2 which is 4. So what's your answer டா பசங்களா? 4 is your answer. Okay. ஸோ பசங்க யாராவது லிசன் பண்ணிட்டு இருக்கா ப்ளீஸ் ரிப்ளை டு மீ. சரியா? ஸோ நம்ம கிட்ட பவர் செட் கொடுத்துருக்காங்க. சரியா? பவர் செட். ஸோ என் ஆஃப் ஏ நம்மளுக்கு தெரிஞ்சாதான் பவர் செட் நம்மளால எழுத முடியும். கரெக்டா? பட் இது நம்மள்கிட்ட தெரியாமலே என் ஆஃப் பவர் செட் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க. என் ஆஃப் பவர் செட் ஆஃப் ஏங்கிறது 2 raised to power என் ஆஃப் ஏ. அப்போ அதுதான் நம்மளுக்கு 1024. 1024ங்கிறது 2 power 10. ஸோ விச் மீன்ஸ் வாட்? அப்போ n of a என்னடா? n of a எனக்கு 10. ஓகே, சேம் n of power set of bன்றது 2 raised to power n of b which is 2 raised to power 5. அப்போ n of b என்னது? 5. நம்ம கிட்ட யூனியன் கொடுத்துருக்காங்க. they are asking intersection. ஸோ இந்த 3 பேத்துக்கும் ஃபார்முலாஸ் இருக்கு. வாட்ஸ் தி ஃபார்முலா? n of intersection அப்படின்றது n of a plus n of b தனித்தனியா ஆட் பண்ணி அந்த யூனியனை சப்ராக்ட் பண்றது. ஸோ 5 10 ஆட் பண்ணி 15ஆல சப்ராக்ட் பண்ணோம்னா 0 is your ஆன்சர். ஸோ இதோட ஆன்சர் வந்து 0. இது இன்டர்செக்ஷன் பார்ட் 0. ஸோ இவங்க ஏன் பியை வந்து டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ்னு ப்ரூவ் பண்ண சொன்னாலும் இதே கொஸ்டின் தான் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். சரியாடாமா? சேம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என் ஆஃப் இவங்க தெரியணும். இதுக்கு என்ன பண்ணுவீங்க? யூனியன்ல இருந்து இன்டர்செக்ஷனை மைனஸ் பண்ணணும். ஸோ 10 minus 3 which is 7.
அப்பதான் எனக்கு பவர் செட் கண்டுபிடிக்க முடியும். 2⁻7. 2⁻7 என்னடா பசங்களா? 64, 128. ஓகேவா? லைனா 2 மார்க்ஸ் ஆரம்பிக்குது. சரியாடா பசங்களா? see this. see இதுல வந்துட்டு நீங்க இந்த ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ்னு பேசணும். சரியா? ரிஃப்ளெக்சிவ்னா என்னடா? for the first question I'm asking. ரிஃப்ளெக்சிவ் அவனுக்கு இருக்க முடியுமா? ஸோ இப்போ வந்து நீங்க செக் பண்ண வேண்டியது, யூ ஹாவ் டு செக். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எம் ஆர் கூட மேப் ஆகுமா? ஒருவேளை எம்மும் ஆரும் மேப் ஆகணும்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரியா? ஸோ எம் வந்து ஐ நோ எம் டிவைட்ஸ் எம். ஒரு நம்பர் அவனையவே டிவைட் பண்ற தகுதி அவனுக்கு இருக்கு. அப்படி தகுதி இருக்குன்னா என்ன அர்த்தம்? எம் வந்து எம் கூட மேப் ஆகப்படும் இந்த ரிலேஷன்ல. அப்படி மேப் ஆகப்பட்டா எம் ஆர் எம் அப்படி வச்சு. ஸோ யுவர் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். யுவர் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். அவ்வளோதான். இந்த 3 லைனை நீங்க எழுதினா போதும். சரியாடாமா? when I talking about symmetric பத்தி பேசுறேன். when I'm talking about symmetric, m r n ஆல்ரெடி இருக்குன்னா என்ன அர்த்தம்? mன்ற ஒரு நம்பர் n டிவைட் பண்ணுதாமா. சரிங்களா? ஓகே. அப்படி இருக்கும்போது n r டிவைட் பண்ணுமா? so 2 divides 4, but 4 does not divides 4. but that does not implies. அது நம்மளுக்கு சொல்லாது. இது வந்து does not implies. இதுல இருந்து நம்மளுக்கு n டிவைட்ஸ் mன்ற ஒரு விஷயமே நம்மளுக்கு கிடைக்காது. சரியா? இது நடந்தா இது நடக்கணும் அவசியமே கிடையாது. ஸோ விச் மீன்ஸ் n ஆர்ல இல்ல. ஸோ இட் இஸ் நாட் சிமெட்ரிக். And we have to check for transitivity. Once more. பசங்கள சிமெட்ரிக் அப்படின்னா ஒரு பேர் ஆல்ரெடி இருக்குன்னு வச்சுக்கணும். ஸோ எம்மும் என்னும் இருக்காங்க ஆல்ரெடி. எம்மும் என்னும் இருக்காங்கன்னா எம்ன்ற ஒரு நம்பர் என்ன டிவைட் பண்ணதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 divides 4 மாதிரி. சரியா? இப்படி இருக்கிறது உண்மைதான். ஸோ 2,4 இருக்கு. இப்போ 4,2 இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஏன்னா 4 2 டிவைட் பண்ணாது. எஸ், இட் டஸ் நாட் டிவைட். நாட் டிவைட்ஸ். டிவைட் பண்ணாது. டிவைட் பண்ணல அப்படின்னா 4,2 இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். 4,2 இல்லை அப்படின்னா இட் இஸ் நாட் சிமெட்ரிக். சேம் டிரான்சிட்டிவிட்டிக்கும் யூ ஹாவ் டு ஃபைண்ட் 2 பேர்ஸ். ஸோ ஏபின்னு ஒரு பேர் எடுத்துக்கணும், பி சின்னு ஒரு பேர் எடுத்துக்கணும். அப்படின்னா ஏன்ற ஒரு நம்பர் பியை டிவைட் பண்றாங்க, பின்ற ஒரு நம்பர் சி டிவைட் பண்றாங்க. விச் இம்ப்ளைஸ் என்னது? ஸோ ஏன்றது பியோட மல்டிபிள் அண்ட் பின்றது சியோட மல்டிபிள். அப்போ ஏ எப்படி எழுதிக்கலாம்? பிக்கு பதிலா சிஎல் இன்டூ கே. அப்போ ஏன்றது சியோட மல்டிபிள்னு எழுதலாம்ல? எஸ். எஸ் ஆர் நோ? எஸ். அப்படின்னா ஏ ஏ டிவைட்ஸ் பிகே. டிவைட்ஸ் அப்படின்னா மாத்திட்டேன். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு ஏகே அண்ட் சி இஸ் ஈக்குவல் டு பிஎல். ஸோ அப்போ ஏ டிவைட் சி. A divides C means A and R belongs to C. So it is transitive. அப்போ இவங்க டிரான்சிட்டிவிட்டியா இருப்பாங்க. R is transitivity. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு சிமெட்ரி மட்டும்தான் இல்லை, ரிஃப்ளெக்சிவ் அண்ட் டிரான்சிட்டிவிட்டி இருக்கு.
ஓகே ஆன பசங்களா? இல்ல செக் பண்ணி பாருங்க. இதுல இருக்கிறதுலாம் லைன்ஸ்டா பசங்களா. ஸோ இந்த லைன்ஸ் இது பிளெயினை வச்சுட்டு யூ ஹாவ் டு ஃபைண்ட் திஸ் எல்என்எம்ஆர் எல்ஆர்எம் ஓகேவா. ஸோ எல்ஆர்எம்னா என்னது? ஐம் டாக்கிங் அபவுட் ரிஃப்ளெக்சிவ். ஓகே, ரெண்டு கோடு இருக்கு, எல்இஎம்னு சொல்லிட்டு ரெண்டு கோடு இருக்கு. ஸோ ஒரு கோடு அவனுக்கே ரிஃப்ளெக்சிவா போக முடியுமா? எல் இஸ் பர்பண்டிகுலர் டு எல் அப்படின்றது ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதணும்? யூஸ் சிம்பிள். எல் இஸ் நாட் பர்பண்டிகுலர் டு எல். எல்லுக்கு பர்பண்டிகுலரா போக முடியாது. அப்போ எல் வந்துட்டு எல்லுக்கு மேட்சே ஆகாது. ஸோ விச் மீன்ஸ் எல் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். And what about transitive? Symmetric. Okay. What about symmetric? What about symmetric na பசங்களா? Symmetric அப்படின்னா எல் ஆல்ரெடி எம்ல இருக்கு, விச் மீன்ஸ் எல்லும் எம்மும் பர்பண்டிகுலர். அப்போ எம்மும் எல்லும் பர்பண்டிகுலர் தான். ஸோ அப்போ ஆர் இஸ் சிமெட்ரிக். I want transitivity, correct? So what is transitivity na பசங்களா? Transitivity அப்படின்றப்போ ரெண்டு பேர் ஆல்ரெடி இருப்பாங்க. எல் belongs to எம்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, எம் belongs to என்னன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ எல் அண்ட் எம் become pair. Okay, and this one m tends to n. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? எம்ன்ற ஒரு லைனுக்கு எல் பர்பண்டிகுலராக இருக்கு, என்னு பர்பண்டிகுலராக இருக்கு. அப்போ எல் அண்ட் எம் எப்படி இருக்கும்? பேரலாக தான் இருப்பாங்க, பர்பண்டிகுலராக இருக்க மாட்டாங்க. விச் மீன்ஸ் எல் டஸ் நாட் மேப் டு என். ஸோ ஆர் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ். சரியாடா பசங்களா? ஓகேவா? ஸோ கேன் வி கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Find the pre-images of 17, 4 and -2. Pre-images அப்படின்னாலே இது f of x ஓட ஆன்சர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களோட f of x ஓட ஆன்சர் 17 இருந்தால், அதாவது 2x² - 1 is equal to 17. அப்போ 2x² is equal to 16. அப்போ x² is equal to 8. Plus or minus 3. அதே மாதிரி இது 2x² - 1 is equal to 4. 2x² is equal to 5. x² is equal to 5/2. அப்போ x is equal to plus or minus √5/2. Same for -2. I'm not teaching all questions representative. F of x is equal to -2. So 2x² - 1 is equal to -2. அப்போ 2x² is equal to -1. This is not possible. இது வந்து எனக்கு எந்த வித எக்ஸும் கிடைக்காது. ஓகே,
Find the domain of f of x, which is equal to 1 by 1 minus 2 cos x. சரியா? 1 by 1 minus 2 cos x. How will you find the domain? Domain அப்படின்னா denominator 0 ஆகக்கூடாது. ஓகே, இது எங்க 0 ஆகும்னு தெரிஞ்சா நான் அவனை ஸ்ட்ரைட்டா சப்ராக்ட் பண்ணிடுவேன். இது எனக்கு எங்க 0 ஆகும்னு தெரியாது. அப்போ 1 minus 2 cos x எந்த இடத்துல 0 ஆவாங்க? அப்போ 1 is equal to 2 cos x. அப்போ cos x is equal to 1 by 2. இங்கே cos இருக்குன்னா இதையும் cosல எழுதுறோம். cos யார் 1 by 2 ஆவாங்க? cos 60 degree will become 1 by 2. அது எப்படி போடுவாங்கன்னா pi by 3 அப்படின்னு போடுவாங்க. சரியா நம்ம? so this is pi by 3. இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு. cos x is equal to cos alpha இப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா your x is equal to 2n pi plus or minus pi alpha. இதுதான் ஃபார்முலா, ஸ்ட்ரெயிட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன். அப்போ உங்களோட டொமைன் என்னது? r மைனஸ் 2n pi plus r minus pi by 3. ஓகே வாடாமா? ஸோ இப்போ f is equal to ஒரு எலமெண்ட் இருக்கு, g is equal to ஒரு எலமெண்ட் இருக்கு. GOFன்னு என்னது? ஜிக்குள்ள f of x அனுப்பணும். ஸோ ஆக்சுவலி இன்புட் என்னமோ எக்ஸ் தான், ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யுவர் எக்ஸ். எக்ஸ் கொடுத்து எஃபோட அவுட்புட் வரும், அந்த எஃபோட அவுட்புட்டை ஜிக்கு இன்புட்டாக கொடுக்கணும். கரெக்டா? ஸோ பசங்களா, வாட் இஸ் இட்? நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது 4ல. ஓகேவா? 1 வந்து 4க்கு போகுது. இந்த இடத்துல 4 யாருக்கு போகுது? 1க்கு போகுது அகைன். நெக்ஸ்ட் இங்க 2 வந்து 5க்கு போகுது, பட் 5 goes to 2 அகைன். நெக்ஸ்ட் 3 5க்கு போகுது அண்ட் 5 goes to 2 அகைன். ஸோ விச் மீன்ஸ் 1, 1, 2, 2 அண்ட் 3, 2. இவங்க எல்லாருமே GOFல இருப்பாங்க. அப்போ GOF என்னன்னு கேட்டீங்கன்னா 1, 1, 2, 2 and 3, 2. எனக்கே தெரியல சூர்யா. If no one listen like this, I will end very rich. FOGனா என்னடாமா? ஜிக்கு வர அவுட்புட்டை எஃப்க்கு இன்புட்டா கொடுக்க போறேன்னு அர்த்தம். ஸோ ஜிக்கு நான் 4 போட்டுன்றப்போ அது 1ஆ மாறுது. அப்போ எஃப்ல 1 வந்து 4க்கு மறுபடியும் மாறுது. அண்ட் 5ன்ற ஒரு விஷயம் 2க்கு மாறுது, பட் 2 இங்கே அகைன் 5க்கு மாறுது. நெக்ஸ்ட் 6ங்கிற ஒரு விஷயம் 4க்கு மாறுது, 4 இங்கே எதுவுமே மாறாது. இட் டசன்ட் கோஸ் டு நத்திங், யாருக்குமே போகல. அப்போ இது ஒரு ஃபங்க்ஷனே கிடையாது. சின்ஸ் வை 6 does not have image. அப்போ FOG is not a function. எனக்கு எல்லாத்துக்குமே இமேஜஸ்ன்னு ஒன்று ஒருத்தர் இருக்கணும். சரியாடாப்பா? எஸ், குட் சந்திரு. ஓகேடாம்மா, இந்த சமயம் எப்படி சால்வ் பண்ணுறது? இது பேஸ்ட் ஆன் ஒரு கிரைட்டீரியா. என்ன கிரைட்டீரியான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு 2 செட்டோட இன்டர்செக்ஷன் எப்பயுமே 2 செட்டோட யூனியனோட சின்ன செட்டாக இருப்பாங்க. ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம போட போகிறோம். ஸோ இதில் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்செக்ஷன் இஸ் ஆல்வேஸ் அ சப்செட் ஆஃப் திஸ் ஒன். அப்படி இருக்கும்போது இன்டர்செக்ஷனோட ஆன்சரா இன்டர்செக்ஷனே தான் திருப்பி கிடைப்பாங்க. சரியா? திஸ் ஒன் வில் பி யுவர் ஆன்சர். அதே மாதிரி இவங்க 2 பேர்த்துக்கும்
ஸோ 3 செட்டோட இன்ட்ரடக்ஷன். ஓகேவா நம்ம? ஸோ விச் மீன்ஸ் இவங்களோட இன்டர்செக்ஷனுக்கு போட்டோன்னா இன்டர்செக்ஷன் வில் பி யுவர் ஆன்சர். அப்போ இந்த 2 ஆன்சர்ஸையும் கம்பேர் பண்ணும்போது 3 செட்டோட இன்டர்செக்ஷன் 2 செட்டோட இன்டர்செக்ஷனை விட கம்மியாக தான் இருப்பாங்க, சப்செட்டாக தான் இருப்பாங்க. சரியா? ஸோ அப்படின்னா வாட்ஸ் யுவர் ஆன்சர்? திஸ் இஸ் யுவர் ஆன்சர். சரியாடா அம்மா? இந்த சம ஆல்ரெடி போட்டுட்டோம். எஸ், திஸ் இஸ் ஈஸி. ஸோ n ஆஃப் a cross aல 16 பேர் இருக்காங்க. அப்போ n ஆஃப் aல வந்துட்டு 4 பேர் தான் இருப்பாங்க. அதில் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 1,3 belongs to a cross a, which implies அப்போ 1ன்றது ஏழுலேருந்து தான் வந்திருக்கும், 3யும் ஏழுலேருந்து தான் வந்திருக்கும். 0,2 belongs to a cross a. அப்போது 0வும் ஏழுலேருந்து தான் வந்திருப்பாங்க, 2வும் ஏழுலேருந்து தான் வந்திருப்பாங்க. அப்படின்னா 1, 3, 0, 2 ஆல் ஈக்குவல் டு ஏ. இதுதான் நம்மளோட ஏ செட். திஸ் இஸ் ஈஸி. எத்தனை பேர் இருப்பாங்கன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. எக்ஸ் கமா 1 பிலாங்ஸ் டு ஏ கிராஸ் பினா அப்போ எக்ஸ் ஏழுன்னு தான் வந்திருப்பாங்க, 1 பிலேருந்து தான் வந்திருப்பாங்க. அதே மாதிரி ஒய் ஏழுன்னு தான் வந்திருப்பாங்க, 2 பிலேருந்து தான் வந்திருப்பாங்க. இசட் ஏழுன்னு தான் வந்திருப்பாங்க, 1 பிலாங்ஸ் டு பி. ஸோ இப்போ ஏ செட்டில் வெறும் எக்ஸு ஒய் செட்டுன்னு 3 பேர் இருப்பாங்க. பி செட்டில் 1 and 2 வில் பி தேர். So in the set, integer sets, you have to prove this. So அப்போ reflexive relation. What is reflexive பசங்களா? அவனுக்கே மேப் ஆகிறது. கரெக்டா? ஸோ அப்போ எம் இருக்கான்னு நான் செக் பண்ணணும். அதுக்கு என்ன கண்டிஷன் நீங்கள் எடுத்துக்கணும்? m minus m என்னன்னு பார்க்கணும். 0. 0 is a multiple of 2k. அப்படி பார்த்தா m belongs to m. So R is reflexive. அதே மாதிரி symmetric. When I am checking for symmetric, what will happen ரா? m nன்னு ஒரு பேர் இருக்கு. அப்போ n m என்னவா இருக்கும்? Which implies n belongs to R. So R is symmetric. I am checking for transitivity. ஆமாம், டிரான்சிட்டிவிட்டினா நம்ம 2 எலமெண்ட் வந்து கிவன். ஸோ இப்படி 2 பேர்த்த கிவனாக எடுத்துக்கணும். ஓகேவா? இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? 2 பேர்த்தோட சப்ராக்ஷன் 12ஓட மல்டிபிள், 2 பேர்த்தோட சப்ராக்ஷன் 12ஓட மல்டிபிள். நீங்கள் ஃபைண்ட் பண்ண வேண்டியது m மைனஸ் பி. அப்போ இதுலேருந்து m கண்டுபிடிச்சிக்கோ. இதுலேருந்து p கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்போ இவன் கேன்சல் ஆகி உனக்கு 24 நாட் 24. யா. ஸோ 12 காமனாக எடுத்தீங்கன்னா k + Lன்னு கிடைக்கும். ஸோ விச் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 12. இட் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 12. 12ஓட மல்டிபிளாக இருந்தால் மட்டும்தான் டிரான்சிட்டிவ்னு வர முடியும். அப்போது R is ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்.